இன்னைக்கு பட்டை மீன் இருக்குதுங்க. இது நல்ல வறுவல் போட்டுடலாங்களா? 3 கிலோ இருக்குதுங்க. இது ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க, பட்டை மீனுன்னு சொல்லுவாங்க. எப்படி பேசலாம்னு பார்த்துடலாங்களா? இந்த மீனுக்கு ஒரு மசாலா இருக்குதுங்க. என்னென்னு பார்த்துடலாங்களா? 3 கட்டி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதை நல்லா நம்ம இன்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அளவான உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 லெமன் ஜூஸ், இன்ச் பண்ண கருவேப்பிலை, பூண்டு. நல்லா மீனை கலக்கி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. மசாலா போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சுங்க ஃப்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்துடலாங்க. நல்லா மீன் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லையும் போட போகிறோம், எண்ணெயிலையும் போட போகிறோங்க. அப்படியே எண்ணெயில போட்டுக்கலாங்க. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுவல் ரெடிங்க. தோசைக்கல்ல ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. திருப்பி போட்டால் அது மெதுவாக தான் வேகுங்க. ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.